கரண், உன் அண்ணாவோட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்கு? தடுக்கணும்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அவங்க யார்கிட்டயாவது வேலையை கொடுத்து செய்ய வைங்க. ஏன்னா நான் செஞ்சு ஏதாவது சொதப்பி கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல், கரெக்டா செய்வாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. கரண், ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சாரி, பாய். இந்த பையன் பேசுறது சில நேரத்துல பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறான் இவன்? என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறானா? என்னாலதான் புரிஞ்சுக்க முடியலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்லிட்டு போயிட்டான், மத்தவங்க கிட்ட வேலையை கொடுத்துட்டு போயிட்டான். இந்நேரம் பிரீதா லேபுக்கு போயிருப்பா. அங்க ரிப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரியலையே. கிடைச்சிருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பால. இந்த ரிப்போர்ட் வர வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியலையே. என்னங்க மேம் உங்க ரிப்போர்ட்ஸ்? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்னது சரிதான். உங்ககிட்ட அட்வான்ஸ் அனாலிசிஸ் இருக்கு. இதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்னோட பேஷண்ட் ஷர்லின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்காங்க. தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்துட்டு இருக்க ஷர்லின், தயாராரு. ஏன் அமைதியா இருக்க? கல்யாணம் பண்ணிக்கணும்ல? பண்ணிக்க விருப்பம் இல்லப்பா. எனக்கு பிடிக்கல. டாடி என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இது ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, இனி எதுவும் மாறாதுல்ல. நடக்காத விஷயத்த உண்மைன்னு நம்பிட்டாங்க. எல்லாரும் ஏன் இப்படி நினைக்கிறாங்க? அப்படி என்ன அவங்க பார்த்துட்டாங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்கல டாட். அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ சொன்னது கரெக்டு தான். எதுவும் மாறாது. யாருக்கும் எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா நீயோ நானோ யாருக்காவது எதையாவது புரிய வைக்க முயற்சி பண்ணா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நான் சொல்றதை கேள். எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது பல தடவை உண்மையா இல்லாம இருக்கலாம். இந்த விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இனிமே எதுவும் மாறாது. இந்த மாதிரி நீ தான் யோசிக்கிற, ஆனா உன்னோட அப்பா யோசிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்சேன்னா இந்த கல்யாணம் நடக்காது. கண்டிப்பா நடக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஏன் அப்படி சொல்றேன்னா, பொண்ணு கேரக்டர் சரியில்லை. அப்படின்னா என்ன என்ன சரியில்லை? இன்னும் என் கையில ரிப்போர்ட்ஸ் வரவே இல்லை. இவங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆதாரம் கேட்பாங்க. இது கல்யாணமாச்சே, ரிப்போர்ட்ஸ் இல்லாம என்னால இதை தடுக்க முடியாது. என்ன அமைதியா இருக்க? பொண்ணு சரியில்லைன்னு இப்பதானே சொன்னேன். ஆனா வேற எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. பொண்ணு சரியில்லை, அதுதான் விஷயம். ஒருத்தரோட கேரக்டரே சரியில்லைன்னு தெரிஞ்சா அவங்கள மாத்த முயற்சி பண்ணாம அவங்களையே மாத்திடணும். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல டாடி. என்ன சொல்றான்? நேரம் வரும்போது உங்களுக்கே தன்னால புரிய வரும். பிரீதா வந்துகிட்டு இருக்கா. ஷர்லினோட ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு வரா. ஷர்லினை பத்தின உண்மை வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் தன்னால நின்னுடும். ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் ரெடி ஆகலையா? இந்த ட்ரெஸ்ல மட்டும் நீங்க 2 பேரும் வரேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா கல்யாணம் இல்ல, கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இங்க பாருமா, நான் தயாரா இல்ல. நான் கல்யாணத்துக்கு வரல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது வந்து ஆமா, நானும் வரல. அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, யாராவது ஒருத்தர் கூட இருந்தாகணுமே. நான் வரல.
சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்னை கேட்கவா, உங்க 2 பேரோட முகம் ஏன் இப்படி சோகமா இருக்கு? நீயே யோசிச்சியா? ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருக்கு. உங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? ஓ, இதுதான் விஷயமா? ஜானகி ஆண்டி, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும். எனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்ல. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனோன்னு கண்டிப்பா அடம் பிடிச்சாங்க. ஆக்சுவலி அவங்க சைடு யோசிச்சு பாத்தீங்களா? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, கரெக்டு தானே? அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு அப்செட் ஆகணும்னு அவசியம் இல்லையே. ஆமா, அவசியம் இல்லதான். நேத்து ராத்திரி 3 மணிக்கு டெலிபோன் வந்துச்சு. நான் தூக்கத்துல இருந்தேன், நான் எடுக்கல. காலையில எழுந்திருச்சு பார்த்தா மெசேஜ் வந்திருந்தது. அதுவும் நைட் 3 மணிக்கு. கல்யாணத்துக்கு போறேன்னு மெசேஜ் பண்ணிருந்தா. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லிருக்கா. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. சரளா மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அட பாட்டி, நீங்க ப்ளீஸ் அம்மா மேல கோவப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே அம்மா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அம்மா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது இல்லையா? உண்மைதானே? அம்மா பண்ணது இல்லைல்ல? சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் ஒத்துக்கிறேன். நீயாவது கல்யாணத்துக்கு சீக்கிரம் போ. சரி, இங்க பாருங்க, நீங்க கன்ஃபார்மா வரல? ஆமா, நாங்க வரல. ரிஷபோட கல்யாணம் அந்த ஷர்லினோட நடக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நான் வராததுக்கு வேற ஏதாவது காரணம் உனக்கு வேணுமா? இல்ல பாட்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு என்ன காரணம்னு புரியுது. ஜானகி ஆண்டி, நீங்க... நானும் இதே தான் யோசிக்கிறேன். அம்மா என்ன காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் தான் எனக்கும் இருக்கு. உங்க அம்மா இருக்காங்களே, உங்க அம்மா இல்லைன்னா எனக்கு எப்பயுமே சோகமா தான் இருக்கும். உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க ஃப்ரெண்டோட மகளோட கல்யாணத்துக்கு போறது அவ்வளவு முக்கியமா? ரிஷப் கல்யாணத்தை விடவா? என்னது இது? சரளா இருக்காளே, அங்க கல்யாண லட்டுவை சாப்பிட்டுட்டு இருப்பா. நாம இங்க சோகமா இருக்கோம். சரி, ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். பாய். ஹாய் சரளா. அட, இவங்க வாங்கியும் கட்டி வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஆயால எப்படி சொல்வாங்க? கட்ட எடுப்போம். ஹாய் சரளா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அது உங்க பிரீதாவும் ஸ்ருதியும் வருவாங்க, நீங்க உங்களை காப்பாத்துவாங்க. நீங்க எங்க இருக்காங்க? என்னாச்சு? அவங்கள எந்த இடத்துலயும் காணோம். ஒரு விஷயத்த நல்லா உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உன்னோட பிரீதாவும் சரி, உன்னோட அந்த ஸ்ருதியும் சரி, 2 பேர்ல யாருமே உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஷர்லின் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன புரியுதா? ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு எனக்கு கல்யாணம். உன்னோட கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் எப்பவும் நடக்காது. நீ ஒரு மோசமான பொண்ணு, ஏமாத்துக்காரி. உன்னோட கல்யாணம் ரிஷப் கூட கண்டிப்பா நடக்காது. என்னோட பொண்ணுக்கு இப்ப வேணும்னா வராம இருக்கலாம், ஆனா அவங்க கண்டிப்பா வருவாங்க. என்ன காப்பாத்தி போறாங்க. நான் எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன். நீ என்ன சீக்கிரமா ஏமாத்துறேங்கிறது நான் அவங்க கிட்ட நிச்சயமா. நிறுத்த. எதுக்காக இப்படி கத்துற? எதுக்கு நீ இவ்வளவு பேசுற? நிறுத்த. ஒரு வார்த்தை பேசாத. இப்ப நான் மட்டும் தான் பேசுவேன். அண்ட் நீ கேப்ப. அது என்னன்னா சரளா ஆண்டி, நான் இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் என்ன சொல்றது, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, என் கல்யாணத்தோட அவுட்ஃபிட்ஸ். அது என்னன்னா சரளா ஆண்டி, நீங்க நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய கல்யாணத்துல இன்வால்வ் ஆகிருக்கீங்க. சோ மணப்பொண்ணுக்கு எதுவும் அழகா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால உங்ககிட்டயே நான் கேட்டுடலான்னு நினைச்சேன். சோ உங்களோட அந்த தாய்மை எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதை பண்ணி காட்டுங்க. நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்? இதுவா? வேண்டாமா? சரி, இது ஓகேவா? வேண்டாமா? ஐம் ஷியோர் சரளா ஆண்டி, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அப்படிதானே? இதுவும் பிடிக்கலையா? சரளா ஆண்டி ப்ளீஸ்,
நாள் முழுக்க உங்க கூட என்னால டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. அது என்னன்னா, உங்க பிரீதா ஸ்ருதியோட கல்யாணம் நடக்கும்போது, அந்த ஒரு நாள் வரும்போது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்னு கேட்கும்போது நீங்க தான் என்ன புரியுதுல்ல? உங்க பொண்ணுங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் வரும்னு எனக்கு என்னமோ தோணல. ஏன்னா அந்த டைம் வரத்துக்குள்ள அவங்களும் ஐ மீன் டு சே now அவங்கள உயிரோட விட மாட்டேன். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மோசமானவ தானே? நீங்க தானே சொன்னீங்க. என்னாச்சு என்னாச்சு ஆண்டி? அழுக வருதா இல்ல கோவம் வருதா? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களா? என்ன ஆகுது? ஏதாவது ஃபீல் பண்ணுங்க, ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க சரளா ஆண்டி. சரி விடுங்க. எங்க பாருங்க ஆண்டி, லெட்ஸ் பிளே another கேம். இந்த கேம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். உங்க மூக்கு இருக்குல்ல, அதை என் கால்ல தொட்டு மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை மன்னிச்சு விடவே மாட்டேன். உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. என் கல்யாணத்தோட லட்டு. என்ன எனக்கு தெரியும், என் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறது நீங்களே தான் இருப்பீங்க இல்லையா? சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க சரளாண்டி? ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொன்னல. வாயத்தர வாயத்தரங்கிறல்ல. தெர தெர சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. ஏய் சரி, பிரச்சனை இல்ல. நல்லா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட நல்ல லட்டு எடுத்துட்டு வரேன். அது என்னன்னா, அந்த ரிஷபோடைய விதி இந்த ஷர்லினோட இன்னைக்கு இணைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரும்போது அந்த ரிஷப்காக நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு தான் வருவேன். கேட்கும் போதே செம்மையா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன். எங்க பார், இவளுக்கு சாப்பாடு கொடு. ஏன்னா என் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ ஒரே இடியா மேல போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. Till then, take care. See you soon. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? Gorgeous. உன் வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து போ. நீ எதுக்காக இன்னும் இங்கேயே நிக்கிற? நான் தான் உன்னை போன்னு சொல்லிட்டேன்ல. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? இந்த ஃபைனல் டச் தான் மிஸ் ஆயிருந்துச்சு. யூ நோ வாட் பேபி, இது ஒரு சாதாரண ஃபைனல் டச் இல்ல. அந்த பிசினஸ் மேன் ரிஷபோட அழிவுக்கான ஃபைனல் டச். அந்த பிசினஸ் மேன் ரிஷப் தன்னுடைய கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. இந்த பிஎம் இந்த மிசைல அவன் வீட்டுக்கே அனுப்ப போறோம்னு. ஏன்னா நம்ம ரிஷப் ஃபேமிலி அழிக்க போறோம்ல. உனக்கும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஷபோட அழிவுக்கான சாப்டர் ஆரம்பமாயிடும். ஆனா நான் இந்த குடும்பத்தை கில்லர் ரூல்ஸால சாகடிக்க மாட்டேன். அப்புறம் என்னோட ஸ்மார்ட்டான மைண்டால கொல்லுவேன். அவங்களுக்கு அதிகமான வலியை கொடுப்பேன். அவங்க துடிச்சு துடிச்சு சாகணும்.
சிம்பிளா சாவ கொடுத்துட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நான் அவங்கள மொத்தமா அழிச்சாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அவங்க உயிரோட இருக்கும்போதே செத்துருவாங்க. ஒவ்வொரு செகண்ட் அவங்க துடிப்பாங்க. செத்து செத்து வாழ்வாங்க. இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? ஃபேன்டாஸ்டிக். ஷர்லின், வாவ், ரொம்ப அழகா இருக்க. பேபி, மாம் தான். கம் அவுட். நீயா? வாவ், இவங்க என்னோட ஆகாத மாமியாராச்சு. உங்களால நான் பயந்துட்டேன் தெரியுமா? நான் பயப்படுறதும் நியாயம் தானே பேபி. இங்க யார் வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ரிஷபோட ஸ்பை யாராவது வந்துட்டாங்க, நமக்கு பிரச்சனையை கொடுக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. டோன்ட் டச் மீ. இட்ஸ் ஓகே பேபி. இவங்க என்னோட அம்மாவாச்சே. கொள்ளலாம் இருக்காங்க. நான் உங்களை சொல்லல, நெத்தி சுட்டி கோணலா இருக்கு. தொடர வேலை வச்சுக்காத. இவளை விட்டு தள்ளிடு. இன்னைக்கு ஷர்லினோட கல்யாணம் ரிஷப் ஜென்டில்மேனோட நடக்க போகுது. இங்க பார், நீ இனிமே இவ பக்கத்துல கூட இருக்க கூடாது. இவளை நீ பார்க்கவே கூடாது. மாம் ப்ளீஸ். ஒருவேளை பிருத்வி என் பக்கத்துல இல்லைன்னா உன்னோட அந்த ஃபேவரட் ரிஷப் இருக்கான்ல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நிழல் மாதிரி உங்க பொண்ணுக்கு பக்கத்துல தான் இருப்பேன். இந்த கல்யாணத்தை நான் நினைச்சா நிறுத்த முடியும். ஆனா நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி எதுவுமே கண்டிப்பா நடக்காது. உங்க கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். கண்டிப்பா நடத்தி வைப்பேன். ஓகே, நான் கிளம்புறேன். எனக்காக வேண்டிக்கோங்க. அம்மாவும் மகளும் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசிக்கோங்க. ஷர்லின், இது அம்மா ப்ளீஸ். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே போங்க. கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க. நான் ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ணா, ஒரு நிமிஷம். அட, என்ன கரண் இது? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? போனை எடு. பிரீதா, நான் உன்னோட போனுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அதுல என்ன வந்திருக்கு? என்ன எழுதி இருக்கோம்? நமக்கு தெரிஞ்சதுதான் எழுதி இருக்கு. ஷர்லினோட ரிப்போர்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கு. அவ பிரெக்னண்டா இருக்கா. அது என் கையில தான் இருக்கு. எஸ், ஃபைனலி வி ப்ரூவ்ட் இட். சரி, நீ எங்க இருக்க? அத முதல்ல சொல்லு, நான் உன்னை பிக் பண்ண வரேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ எங்கேயும் வராத. நீ அங்கே இரு. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துடுறேன். என்ன புரியுதா? கரண், கால்ல தானே இருக்க? தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்காக? என் அண்ணனோட வாழ்க்கையை காப்பாத்தினது. தேங்க்யூ சோ மச் பிரீதா. உனக்கு தெரியும்ல, என் வாழ்க்கையில என் ஃபேமிலியும் என் அண்ணனும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் என் அண்ணன் தான் என்னோட உலகமே. அவன் வாழ்க்கை என் வாழ்க்கையை விட எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நீ அவனுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரீதா. யூனோ, இன்னைக்கு என் அண்ணனோட வாழ்க்கையிலிருந்து ஷர்லினை ஒரே அடியா விரட்டி அடிக்க போறேன். ஒரு பொய்யான வாழ்க்கையிலிருந்து அவனை காப்பாற்ற போறேன். எனக்காக நீ எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றேன்னு உனக்கு தெரியல. தேங்க்ஸ் பிரீதா. தேங்க்யூ ஸோ மச். அப்படியா? இந்த மாதிரி எல்லாம் நீ இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லையே. நான் அப்படிதான். கரண் எப்பவும் அப்படிதான். என் மனசுல இருக்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. பிரீதா, நீ எனக்காக செய்யற விஷயங்களுக்காக நீ என்கிட்ட உயிரை கொடுன்னு கேட்டா கூட நான் சந்தோஷமா கொடுத்துருவேன். சொல்றத நீ யோசிச்சு சொல்லு. ஒருவேளை உன்கிட்ட நான் உண்மையிலேயே உன்னோட உயிரை கேட்டனா? கேட்டுதான் பாரு.
பிரீதா, அத நீயும் அந்த பிருத்வியோட நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடு. என்ன எனக்கு தெரிஞ்ச